நம்ம நீங்க இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தளபதி விஜய் இருக்கார் இல்லையா? அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரான விஜய் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில தன்னுடைய முதல் பொலிட்டிக்கல் ஜேர்னல் டைப் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நடத்தியிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்வலைகள் அப்படின்றத தமிழ்நாடு அரசியல் களத்துல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ மத பேட்ச்க்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விருது வழங்கும் விழா அப்படின்றத வந்துட்டு பேசியிருந்தாரு. அப்ப விஜய் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு அரசியல் பேசுறதுக்காகவோ இங்க மற்ற விஷயங்கள் பேசுறதுக்காகவோ வரல, உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ நல்லா படிங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை பட்டும் படாமல் பேசிட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு பாலிடிக்ஸ் அப்படின்றத தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மோட்டிவேஷன் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான மோட்டிவேஷன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த செகண்ட் ஷெட்யூலில் வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ செகண்ட் பேட்ச்ல வரக்கூடியவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். செகண்ட் பேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம இனிமேல் பேச போகிறது கூட கிடையாது. செகண்ட் டைம்ல வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டைரக்டா நம்ம ஊக்கத்தொகை மட்டும்தான் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் விஜய் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லேயே சொல்லியிருந்தாரு. பட் திருதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விஜய் பேசினது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்த விழாவில் வந்துட்டு விஜய் பேசினது பற்றி வீடியோ அப்படின்றது கிரியேட் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், இல்லை இதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்பேஸ். ஏன்னா அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்றவங்க வந்துட்டு விஜய் சந்திக்கிறாரு, தன்னுடைய அரசியல் கருத்து என்ன அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை எடுத்து வைக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். நம்ம மட்டும் இல்லாமல் பலருமே அதே கருத்தோடு தான் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் வந்துட்டு யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணுறாரு, அவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா 12th முடிச்சிட்டாங்க, அடுத்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது ஓட்டர் ஐடி அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள், விஜய்க்கு ஓட்டு போடக்கூடிய ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விஜய் நிற்கிறாரு, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல கிடையாது இப்போ. ஸோ இந்த நேரத்தில் அவர் பேசுறது அரசியல் பேசியே ஆகணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எண்ணம் விஜய் அவர்களுக்கும் வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஓகே, இவங்கள்ட்ட நம்ம பேசுறதா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. முதல் விஷயமாவே பார்த்தோம் அப்படின்னா நீட்டுக்கு அகேன்ஸ்டா தன்னுடைய வாய்ஸ் ஓவர் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பொலிட்டிக்கல் கேம் அப்படின்றத விஜய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக பேசின மாதிரி பேசின விஜய் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசுக்கு அகேன்ஸ்டாக பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா நான் மாநில அரசையும் சப்போர்ட் பண்ணல, மத்திய அரசையும் சப்போர்ட் பண்ணல, ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை நான் தப்புன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற ஸ்டாண்ட் விஜய் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக நீட்டை பற்றி விழாவாரியாக பேசின விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீட் ஏன் வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்கு, 1975க்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு, எங்கேருந்து எங்கே போச்சு, NCERT முறையில் தேர்வு எழுதுகளில் என்ன பிரச்சனை, மாநில கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் ஸ்பீச்சுக்குள்ள ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ பல தலைவர்கள் பல கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே நீட்டுக்கு அகேன்ஸ்டாக போராடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஏன் போராடுறோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லாமல் மக்களுக்கு புரிய வைக்காமல் இருந்தாங்க. பட் தளபதி பேசின விஷயங்கள் அப்படின்றது வெகுவாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்னும் அறிவிக்கல அப்படின்னாலும் ஒன்றிய அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய நீட் எக்ஸாம்ல மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய சுமையா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இருக்கு இல்லையா, ஸோ இந்த கல்வியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கு நான் என் மனசார வந்துட்டு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெத்தன போக்கு அப்படின்றத தமிழ்நாடு அரசாங்கம் வந்துட்டு கைவிடணும், இனிமேல் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப முறையான நடவடிக்கை அப்படின்றத எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் பேசியிருந்த விஜய் பார்த்தோம் அப்படின்னா நீட் இஷ்யூவில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிர்த்து பேசி மாநில அரசாங்கத்தை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா. சரி, ஓகே, விஜயனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்னவா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகப்படியான ஆர்வத்தை தூண்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா கடைசியாக பேசி முடிக்கும் போது வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி முடிச்சதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த உரையில் நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதா இருந்தாலும் சரி, விஜய் தன்னை ஒரு அரசியல்வாதியாக மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றத கிளியராக காட்டுது அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நடத்துறது அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மாநில கொள்கை இருக்கு இல்லையா, மாநில கல்விக் கொள்கையில தான் வந்து படிச்சுட்டு வராங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநில கல்வி முறை அப்படின்றது வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நீங்க NCERTல வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதா இருந்தாலும் சரி, மற்றதுக்கு கூட யோசிக்கலாம். பட் மெடிக்கல் மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு படிப்புக்கு வந்துட்டு இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. இதனால பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1975க்கு முன்னாடி இந்த கல்வி இருக்கு இல்லையா, கல்வி அப்படின்றது வந்துட்டு மாநில
பட்டியலில் தான் இருந்துச்சு. பட் 1975க்கு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1975க்கு அப்புறமா ஒன்றிய அரசாங்கத்துக்கு சைடில் இந்த கல்வி அப்படின்றது போச்சு. அவங்க வந்துட்டு இதை பொதுப்பட்டியலில் தூக்கி போட்டுட்டாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொதுப்பட்டியலில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வந்துட்டு மாநில அரசாங்கங்களுக்கு அதிகப்படியான அதிகாரம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை உச்சபட்ச முடிவு அப்படின்றத யார் எடுப்பா, அந்த ஃபைனல் பாயிண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கைகளில் தான் இருக்கு. அந்த நிலைமை ஒட்டுமொத்தமாக மாறணும் அப்படின்னா மறுபடியும் கல்வி இருக்கு இல்லையா, கல்வி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பல அரசியல் கட்சிகளும் கோட்டை விட்ட ஒரு விஷயம் அப்படின்றதையும் விஜய் கோடிட்டு காட்டியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இப்பயே உடனடியாக அதை பண்ண முடியாது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு திருத்தம் அப்படின்றத கொண்டு வந்து சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ அந்த சிறப்பு பொதுப்பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா கல்வி சுகாதாரம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான துறைகள். ஸோ ஒரு சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்றத கிரியேட் பண்ணி அந்த சிறப்பு பொதுப்பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்வியையும் சுகாதாரத்தையும் கொண்டு வந்து நீட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் விலக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே சொல்லாத ஒரு புது ஐடியா அப்படின்றத விஜய் சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்கள் மத்தியிலேயே இருந்தாலும் சரி, இத்தனை நாளாக நமக்கு இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா விஜயனுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி, அரசியல் களத்துக்கு தமிழக அரசியல் களத்துக்கு ஒரு புது பார்வையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒருத்தரால் பண்ணிட முடியும், இப்படி ஒரு வழி இருக்கு அப்படின்னா இந்த வழியை வந்துட்டு ஏன் தமிழக அரசாங்கமோ இல்லை மற்ற கட்சிகளோ இது வரைக்கும் வலியுறுத்தலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எல்லாத்துக்கும் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே உடனே நடந்துராது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அது நடக்கவும் நடக்காது, அதை நடக்கவும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ யார் நடக்க விட மாட்டாங்க, ஏன் நடக்காது அப்படின்ற மாதிரியான காரணங்களை விஜய் சொல்லலை அப்படின்னாலும் அவருடைய அரசியல் மேடை இருக்கு இல்லையா, அடுத்த அரசியல் மேடையில் இன்னும் அதிரடியான பல விஷயங்களை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நீட்டுக்கு அகைன்ஸ்டாக அவர் பேசினதே பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய வரவேற்பு அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் பார்த்தோம் அப்படின்னா தன்னை ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டு தகவமைச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஸ்டாராக இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ லான்ச்சில் பேசுறது அப்படின்றது வேற, அங்கே வந்துட்டு தன்னுடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக 2-3 பஞ்ச் டைலாக் பேசுறதோ இல்லை குட்டி ஸ்டோரி சொல்றதோ இதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். பட் அரசியல் மேடை அப்படின்றது வரும்போது அது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம், அங்கேருந்து இது அப்படியே வந்துட்டு மாறக்கூடிய ஒரு விஷயம். வெகுஜன மக்களை சமாளிக்கணும், அதை விட எல்லாத்தையும் மேலே மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி ஒரு படத்தில் காட்டியிருப்பார் இல்லையா, நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பதிலை மீடியா எந்த அளவுக்கு திரிச்சு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விஷயத்தையுமே கேர்ஃபுல்லாக ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா அமைதியாக விஜய் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜயினுடைய அரசியல் வருகை அப்படின்றது இருக்கு இல்லையா, அது அடுத்த மாதத்துலையோ இல்லை அதுக்கு அடுத்த மாதத்துலையோ பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டின் மூலயமா தொடங்கும் அப்படின்ற செய்திகளும் உலா வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் விஜயினுடைய இந்த பேச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.